என்னை பெற்றெடுத்த வளர்த்த பெற்றோருக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழுக்கும், என் கொள்கையிலே உறைந்து கொண்டிருக்கின்ற தந்தை பெரியாருக்கும், ஆசிரியருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். புதுமை இலக்கிய தென்றலின் தலைவருக்கும், சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற வள்ளிநாயகருக்கும், வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் தனராசுக்கும், மற்றவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இவ்வளவு நாள் இவர் தான் தலையில் மை தடவிருந்தார், எனக்கு இன்னைக்கு தலைக்கு மை தடவிருக்கார். எனக்கு தடவை சொல்லியிருக்காரு, தலை மை எனக்கு. ஐயா, திருக்குறளை போல ஒரு நூல் இதுவரையிலும் வந்ததில்லை, இனி வரப்போவதும் இல்லை. திருவள்ளுவரை போல ஒரு அறிஞர், ஒரு சான்றோர் இதுவரையிலும் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. ஒரு அளவுக்கு வேணுமானால் தந்தை பெரியாரை சொல்லலாம். ஓரளவுக்கு அவர் திருவள்ளுவரோட ஒத்து போகிறவர். திருவள்ளுவருக்கு எது பிடிக்காதோ அதெல்லாம் தந்தை பெரியாருக்கும் பிடிக்காது. தந்தை பெரியாருக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் திருவள்ளுவருக்கும் பிடிக்காது. அதனால்தான் தந்தை பெரியாரை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் திருவள்ளுவர் கடவுள் என்ற சொல்ல பயன்படுத்தவே இல்லை, கோவில் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை, சாமி என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை, சாதி என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை, மதம் என்ற சொல்லை பயன்படுத்தவே இல்லை. எது எது தந்தை பெரியார் கண்டித்தாரோ, எது தேவையில்லை என்று சொன்னாரோ அவற்றையெல்லாம் திருவள்ளுவர் தொடவே இல்லை. இப்படி ஒருத்தர் பிறப்பாரு, பின்னால கேட்பாருன்னு அவர் அன்னைக்கே நினைச்சிருக்கார். அவர் அப்படி வேணால் திருவள்ளுவர் தான் தந்தை பெரியாராக பிறந்தார் என்றும் சொல்லலாம். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவருடைய கொள்கை முழுக்க தந்தை பெரியார் எப்படி மனித நேயம் என்று நினைத்தாரோ அதை போன்று திருவள்ளுவரும் மனித நேயம் தான் நினைத்தார். அது தமிழ் நேயமாக தொடங்கியது, அது உலக மனித நேயமாக மலர்ந்தது. அவ்வளவுதான். அவர் தமிழராக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை, தமிழ்நாடு என்று சொல்லவில்லை, தமிழ் என்று சொல்லவில்லை, தமிழர் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் எழுதிய எழுத்து ஓலையில் இருந்தது, பனை ஓலை. அது தமிழில் இருந்தது. அதனால் அவர் தமிழர். அவ்வளவுதான். அப்பேற்பட்ட ஒரு குரல் தமிழ் இனத்துக்கு கிடைத்தது. அதை பெற்ற பெருமை தமிழ் இனத்துக்கு சாரும். அது உலகம் முழுவதும் பரவி அது தமிழருடைய அடையாளம். முதல்ல அங்கு 1730 வீரமாமுனிவர் லத்தீனில் மொழிபெயர்த்து அதை அவங்க நாட்டுக்கு அனுப்பி அவன் பார்த்தவன் பூரா அவன் மொழியில் அதை மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் பரவிவிட்டது. தமிழனுக்கு தெரிவதற்கு முன்னால், தமிழன் அதை கண்டுபிடித்து வெளியே சொல்லுவதற்கு முன்னால் அவர் அதை பரப்பினார். உண்மையிலேயே அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், முந்தையெல்லாம் ஆங்கில அரசனுடைய ஆட்சி காலத்திலே தில்லி தலைநகரம் இல்லை, கொல்கத்தா தான் தலைநகரம். அங்கிருந்து அதிகாரிகள் கொல்கத்தாவுக்கு வருவார்கள். அங்கிருந்து கொண்டு அனைவரையும் வர சொல்லி நேர்காணல் காண்பார்கள். அப்படி காணும்போது ஒருவர் சொல்லுகிறார், நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், அது தஞ்சை பகுதியை ஆளுகின்ற சரபோஜி மன்னன் என்று சொல்லுகிறார். உடனே அவன் திருப்பி கேட்குறான், தமிழ்நாட்டிலேருந்து வர்றியா, திருக்குறள் படிச்சியான்னு கேட்டான். அவன் கேட்குறான். உண்மையில் இந்த ஆள் படிக்கல, ஆனாலும் விட்டு கொடுக்காமல் படித்தேன், மிகச்சிறந்த நூல், நல்ல நூல்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்துட்டான். ஆனால் வந்த பிற்பாடு
இப்படி ஒரு நூல் இருக்கிறதாம், அதை தேடி கொண்டு வாருங்கள் என்று அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார். அந்த அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும், அதாவது தஞ்சை பகுதியை முழுவதும் தேடி தேடி அலைந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இப்படி ஓலைச்சுவடிகள் 13,000 ஓலைச்சுவடிகள் கிடைத்தன. 13,000 ஓலைச்சுவடிகளில் திருக்குறளும் இருந்தது. அவற்றை பாதுகாப்பதற்காகத்தான் என்ன எல்லாமே செல்லரிச்சிடுமே, என்ன செய்யறது என்றால் அறிஞர்கள் கூடி அதுக்கு ஒரு பெயர் சரஸ்வதி மகால் என்று வைத்தார்கள். இப்பொழுது உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய நூலகம் அதுதான். திருக்குறளால் உண்டாக்கப்பட்ட ஒரு நூலகம் அது. அப்படியானால் உலகத்திலே இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது. அதனுடைய தென்பகுதியிலே தமிழன் என்று ஒருவன் இருக்கிறான். தமிழ் இனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இனத்தில்தான் திருவள்ளுவர் என்பவர் ஒருத்தர் தோன்றினார். அவர் இயற்றிதான் இந்த திருக்குறள் என்பது தமிழ் இனத்தை காட்டுவதற்காகவே அது வெளிநாட்டுக்கு போனது. அப்பேற்பட்ட திருக்குறளை நாம் பெற்றிருக்கிறோம். திருக்குறளில் நாம் சிறுவர் படிக்கலாம், இளைஞர் படிக்கலாம், முதியோர் படிக்கலாம், ஆண் படிக்கலாம், பெண் படிக்கலாம். மற்ற நூல் அப்படி முடியாது. சில நூல்கள் ஆண் தான் படிக்க முடியும், சில நூல் பெண் தான் படிக்க முடியும், சிலர் முதியோர் தான் படிக்க முடியும், சில சிறுவர் படிக்க முடியாது. ஆனால் திருக்குறள் அப்படி இல்லை, எல்லாரும் படிக்கக்கூடியது. சரி, கிறிஸ்துவர் படிக்கலாம், இஸ்லாமியர் படிக்கலாம், சமணர் படிக்கலாம், சைவர் படிக்கலாம், வைணவர் படிக்கலாம், சீக்கியர் படிக்கலாம், பௌத்தர் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். மற்ற நூல் அப்படி படிக்க முடியாது. அப்படி உருவாக்கி கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்? எந்த மதமும் கிடையாது. அவர் ஒரு கண்ணாடி. கண்ணாடியில் யார் முகம் பார்க்குறாங்களோ அவங்க முகம் தெரியும். திருக்குறளை யார் படிக்கிறார்களோ அவர்கள் நம்ம மதத்தை சார்ந்தது என்று கருதுகிறார்கள். அவ்வளவுதான். திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் இல்லை. ஆனால் எல்லா மதத்து கருத்துகளும் அதில் இருக்கின்றன. எல்லா மதத்துக்கு எதிர்ப்பான கருத்துகளும் இருக்கின்றன. அப்படியானால் அவர் எந்த மதம்? அது மனிதநேய மதம். அதுதான் தந்தை பெரியாருடைய மனிதநேய மதம்தான் அவருடைய மனிதநேயம். அதனால்தான் ஜெர்மனியை சார்ந்த மனித நேயத்துக்காக நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஷோய்சர் அவன் சொல்லுகிறார், நான் பைபிளை படித்தேன், அது ஒரு மத நூலாக தெரிந்தது. குரானை படித்தேன், அது ஒரு மத நூலாக தெரிந்தது. பகவத்கீதையை படித்தேன், அது ஒரு மத நூலாக தெரிந்தது. திருக்குறளை படித்தேன், அதுதான் மனிதநேய நூலாக இருந்ததுன்னு சொல்றார். அப்படி மனிதநேய நூலை ஒருவர் தருவதற்கு ஒரு இனம் இருந்தது. அந்த இனத்தில் தோன்றியவர் திருவள்ளுவர் என்று சொன்னால், அப்ப இந்த இனம் எப்பேற்பட்ட இனம், அதில் தோன்றிய ஒரு அறிஞர் எப்பேற்பட்ட அறிஞர், அந்த மொழி எப்பேற்பட்ட மொழி, அதை தாய்மொழியாக பெற்றவர் நாம் எவ்வளவு பெருமை அடைய வேண்டும். தலை குனிந்து நடக்கின்ற காலமாய் போச்சு. இப்போ நாமெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கணும். உலகத்துக்கே மனிதனை தந்தவன் தமிழன், உலகத்துக்கே மொழியை தந்தவன் தமிழன், உலகத்துக்கே அறநூலை தந்தவன் தமிழன், உலகத்துக்கே இலக்கண நூலை தந்தவன் தமிழன் தான். வண்டியை கண்டுபிடிச்சவன் அவன் தான், சக்கரத்தை கண்டுபிடிச்சவன் அவன் தான், நெருப்பை கண்டுபிடிச்சவன் அவன் தான். அதையே ஒரு மாதம் பேசலாம். எல்லாவற்றையும் கண்டுபிடித்து கொடுத்தவன் தொல்காப்பியர். மரம் செடி கொடிகள் எல்லாம் ஒரு உயிரினார். அவன் சந்திரசேகரன் கல்கத்தாக்காரன் ஆய்வு பண்ணி நோபல் பரிசு வாங்கிட்டான். சொன்னவர் தொல்காப்பியர். அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரலன் ஔவையார் சொல்றாங்க. அணுவை அப்போ அவங்களுக்கு பிளக்க தெரியுமான்னு தெரியாது. இன்னைக்கு அணுவை பிளத்து தான் எல்லாரும் அறிவியலை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி திருக்குறளை நாம் பெற்றிருக்கிற பெருமை இருக்கிறதே, அதை விட பெரிய பெருமை வேறு எந்த பெருமையும் கிடையாது. அதனால்தான் அந்த நூலை நாம் கட்டாயமாக எதை படிக்கிறோமோ படிக்கலையோ, திருக்குறளை படிக்காதவன், பெரியாரே சொல்றார், திருக்குறளை படிக்காதவன் தமிழன் இல்லைன்றார். திருக்குறளை படிக்காதவன் தமிழன் கிடையாது. ஒரு காலத்தில் வேணா இருந்திருக்கலாம்,
இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு தடவை சொன்ன ஒரு இடத்துல, கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமையானா பைபிள் கையில் இருக்கும், அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அவர் இதுக்கு போவாங்க, கையில் பைபிள் இருக்கும், மற்ற நாள் இருக்குதா இல்லையோ தெரியாது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க கையில் என்ன செய்யணும், கையில் ஒரு திருக்குறளை கொடுத்தணும், அவன் கையில் வச்சிருக்கிட்டான், அவன் படிக்கிறானோ படிக்கலையோ. யாராவது என்னப்பா புத்தகம், திருக்குறள், ஆஹா திருக்குறளா, அவன் படிக்கிறானோ இல்லையோ திருக்குறளை கையில் வைத்துக் கொண்டு இருக்கிறான். இது சொல்ல வேணும்னா ரொம்ப அருமையாக ஒரு செய்தி. ஒரு அரசன் என்ன பண்ணான், பொருள் ஆசையே அற்ற ஒரு துறவியை நாம் சந்திக்க வேண்டும் அமைச்சரை கூப்பிட்டு சொல்றார். ஒரு அரசர், நிறைய நேரம் ஆயிடுச்சு, சரி அது நான் மறந்துட்டேன், நான் இட்லி தான், இட்லி இல்லை சட்னி, அவர் இட்லி அங்கே இருக்காரு, நான் சட்னி மறந்துட்டேன். ஆனால் இப்படி நாம் உண்மையில் இட்லியை நான் கொடுக்க முடியாது, சட்னி கொடுத்துட்டேன், சாப்பிட்டுங்க. அடுத்து ஐயா ஒன்று அந்த கேட்டார, அதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்கிறார். இந்த உயிர்க்குன்னு சொல்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் மனிதனை கொண்டு வர முடியாது, எல்லா இடத்துலையும் எல்லா உயிரையும் சேர்க்கலாம், இந்த இடத்துலையும் எல்லா உயிரும் சேர்க்கலாம், ஆனால் மனிதனையும் சேர்க்கலாம், மனிதனும் உண்டு. ஆனால் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான இருக்கிறத எல்லாரும் வேறுபடுறாங்க. சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்றத ஒவ்வான்னா ஒவ்வாதுன்னு அர்த்தம். இதை நேரம் கொடுத்துக்கினா எப்படி இவன் உயர்ந்தவன், இந்த உயிர் உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்று உயிரில் வேதம் இல்லையோ அதை போல் தொழிலிலும் வேதம் இல்லை. நான் இந்த உயர்ந்த தொழில் செய்கிறேன், அவன் இப்போ தாழ்ந்த தொழில் செய்கிறான்ற அதுலேயும் வேதம் இல்லைன்றார். நீ பிறப்புல மட்டும் வேதம்னு இல்லை, தொழிலையும் வேதம் கிடையாது. அது அவனுக்கு சிறந்தது. உண்மையிலே நம்மால முடி வெட்ட முடியுமா? முடியாது. அவங்க வெட்டுறாங்க, அழகா வெளியில வரும். செருப்பு தைக்க முடியுமா? நோயை தடுக்கிறாங்க. இதை போல அந்தந்த தொழில் அவரவர்களுக்கு சிறப்பு. அது இதில் அதை செய்கிறவன் சிறப்பானவன், பூ போடுறவன் சிறப்பானவன், செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது என்பதுதான் திருவள்ளுவருடைய நோக்கம். அதனால சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அதுலேயும் கிடையாதுன்றாரு. இன்னும் நிறைய இருக்கு, அதை நான் மறுபடியும் இட்லிக்கு போகக்கூடாது, சட்னியிலே நிற்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் பெருமை என்ற அதிகாரத்தை தான் பேச போறார். பெருமை என்ற அதிகாரத்தை பேச போறார். அந்த பெருமை எத்தனை இடத்துல நெருநல் உலக ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி உலகுன்ற சொல்றாரு. அங்கே பெரிய அளவு பெருமை, புகழ், வீடு, இப்படியெல்லாம் உயர்வு, மேன்மை, மேம்பாடு எல்லாம் பொருள் இருக்கிறது. எந்தெந்த இடத்தில் எந்த பொருளை கொள்ள வேண்டுமோ அப்படி கொன்றால்தான் அந்த குறளுக்கு பொருள் சிறப்பாகும். இது பெரும்பாலும் இலக்கண அறிவு இருந்தால் எப்படி பொறித்து பார்க்கணுமோ அப்படி பொறித்து பார்த்து கொள்ளலாம். அதனால பெருமை பற்றி பேசுகின்றாரே நம்ம வள்ளிநாயகம் பேச போகிறார். அதனால் இவர் பேசுகின்ற அந்த பெருமையால், அந்த பெருமை என்ற சொல்லால், அதிகாரத்தால் திருக்குறளுக்கு பெருமை, திருவள்ளுவருக்கு பெருமை, அதை கேட்கின்ற தமிழருக்கு பெருமை, அதை அழைத்த திராவிட இயக்கத்துக்கு பெருமை, அதை பரப்பிய மாநாடு நடத்திய தந்தை பெரியாருக்கு பெருமை, நம் ஆசிரியர் ஐயாவுக்கு பெருமை, புதுமை இலக்கிய தென்றலுக்கு பெருமை, பாவலர் மீனாட்சி சுந்தரனாருக்கு பெருமை. அது மட்டுமில்லை, கேட்க போகும் உங்களுக்கும் பெருமை. அந்த நண்பர் எனக்கு நண்பராக வாய்த்த வள்ளிநாயகத்துக்காக எனக்கும் பெருமை. நன்றி, வணக்கம்.